இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய திருத்தூதர் மத்தேயு பெருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகுகிறோம்? நாம் பழக நினைப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்? அழகாக இருக்க வேண்டும், அறிவோடு இருக்க வேண்டும், பணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எனக்கு பிடித்த செயல்களை செய்ய வேண்டும், என்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், நான் செய்கின்ற செயல்கள் நல்லதோ கெட்டதோ அதை ஏற்றுக்கொண்டு எனக்கேற்றார் போல் செயல்பட வேண்டும், ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் எனக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக என் ஆசை நிமித்தம், என் தேவை நிமித்தம் ஒருவரிடம் நாம் பழகுகிறோம், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்படித்தான் இன்றைய உலகில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஒருவர் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்கு பிடித்தமான செயலில் அவர் ஈடுபடுவதில்லை. அது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அவர் செய்கின்ற செயல் நமக்கு கெடுதலை ஏற்படுத்தலாம் அல்லது நம்மை காயப்படுத்தலாம். இந்த சூழலில் நாம் அவர்களோடு நட்பு பாராட்ட விரும்புகிறோமா, அவர்களோடு உடனிருக்க விரும்புகின்றோமா, அல்லது அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமா? அவர்களை நம்முடைய நண்பர்கள் கூட்டத்தில் சேர்க்க ஆசைப்படுகின்றோமா, அல்லது நாம் அவர்களை விலக்கி வைக்க ஆசைப்படுகின்றோமா? ஏன் இத்தகைய கேள்விகள் என்றால், இன்றைய நற்செய்தி இதுபோன்ற ஒரு சிந்தனையை சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் மத்தேயு என்னும் வரி வசூல் செய்யும் மனிதர், இவர் யாருக்காக பணி செய்தார் என்றால் உரோமை அரசுக்காக. இவர் யூத மக்களிடம் வரி வசூல் செய்து உரோமை அரசிடம் கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் வரி வசூல் செய்யக்கூடிய மனிதர்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது உரோமை அரசு அவர்களுக்கென்று ஒரு வரியை நிர்ணயம் செய்திருக்கும். ஆனால் இந்த மனிதர்கள் அந்த வரியோடு நிறுத்தாமல் அதிகமாக வரியை வசூல் செய்து அந்த மக்களிடம் கொள்ளையிடுவார்கள். ஆகவே யூத மக்கள் இந்த மனிதர்களை மனிதர்களாக மதிக்காமல் இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஒதுக்கி வைத்ததற்கான காரணம் ஒன்று, இவர்கள் அதிகமாக பணத்தை வசூல் செய்து தங்களுக்கென்று பயன்படுத்தியதால். இன்னொன்று, இவர்கள் எதிரி என்று கருதிய உரோமையர்களுக்கு அடிபணிந்து அடிமையாக வேலை செய்ய சென்றார்கள் என்பதற்காகவும் அவர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று சிந்தித்து பார்த்தால் ஆம் என்றுதான் சொல்ல முடியும். காரணம், இன்று சாதாரணமாக பணி செய்கின்ற மனிதர்கள் முதல் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிரதம மந்திரி வரை அனைவருமே ஊழலில் திளைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றிற்காக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பலவற்றிலே நாம் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டி கொண்டிருக்கின்றோம். நாம் வாங்குகின்ற சம்பளத்திற்கு வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் நாம் வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாநில அரசு தனக்கென்று வரியை வைத்துக் கொள்ளுகின்றது, மத்திய அரசு தனக்கென்று வரியை வைத்துக் கொள்ளுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்களாக நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஒரு சில நேரங்களில் நாம் பாவிகளாக இருக்கின்றோம், அதாவது மற்றவர்களை சுரண்டுகின்ற நிலையில் இருக்கின்றோம். ஒரு சில நேரத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆக நாம் சுரண்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதுதான் யதார்த்தமான நிலை என்று சொல்லலாம். ஆனால் இயேசு இதை வித்தியாசமாக பார்க்கின்றார். என்றால், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரை இவர் சென்று அழைக்கின்றார். மத்தேயு தன்னுடைய பணியை செய்ய அழைப்பு விடுக்கின்றார். அழைத்தது மட்டுமல்ல, அழைப்பதற்கு என்று ஒரு தகுதி இல்லை. பலர் கூறுவார்கள், இறைவனால் அழைக்கப்படுவதற்கு சில தகுதிகள் வேண்டும். அப்படி அல்ல. இறைவனால் அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம். ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு தன்னை தகுதி உள்ளவராக்கி கொள்ள வேண்டும் என்பதே. ஆக மத்தேயு அப்படி தன்னை தகுதி உள்ளவராக்கி கொண்டார். ஆனால் அதே சூழலில் மத்தேயு இயேசுவை உணவருந்துவதற்காக தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார். அங்கே இல்லத்திற்கு சென்ற ஆண்டவர் இயேசு மற்ற மக்களோடு அமர்ந்து உணவருந்துகின்றார். அதாவது இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று வைத்திருந்த அந்த மக்களிடையே சென்று அவர்களோடு அமர்ந்து உணவருந்துகின்றார். ஆக இறைவன் உணவு அருந்துவதற்கு தகுதி பார்க்கவில்லை. பணக்காரர்களுடைய வீட்டிலே, வசதி படைத்தவர்களுடைய வீட்டிலே, அல்லது குருக்களுடைய வீட்டிலே, கன்னியர்களுடைய வீட்டிலே மட்டுமே இறைவன் அமர்வார் என்றல்ல. நாம் நம்முடைய வீட்டிலே உணவருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது குடும்பத்தோடு, தனிமையாக அல்ல, கணவன் மனைவி பிள்ளை தாய் தந்தையர்கள் என்று அனைவருமே உணவருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனும் நமது மத்தியிலே வீட்டிலிருந்து நம்மோடு உணவருந்துகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக பாவிகளாக இருந்தாலும், நாம் ஏழைகளாக இருந்தாலும், நாம் வசதி படைத்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் இறைவன் நமது மத்தியில் இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. ஆகவே தான் இயேசு கூறுகிறார், நான்
நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்காகவே வந்திருக்கின்றேன் என்று, அதாவது துன்பத்தில் திளைத்திருக்கின்ற பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வருகை என்பது குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அவருடைய வருகை என்பது மீட்பின் வருகை, விடுதலையின் வருகை. இதை நாம் என்று புரிந்து கொள்கின்றோமோ அன்று நம்முடைய மனதிலே உண்மையான மகிழ்ச்சி வெளிப்படும். காரணம், உண்மையை ஒருவர் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைவார். பொய்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் வேதனையில் தான் மிஞ்சும். காரணம், அங்கே உண்மை இருக்காது. ஆக உண்மை என்பது இயேசு கிறிஸ்து. அந்த உண்மையை நாம் உணர்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் வந்து தங்கும் என்பதை நாம் எழளவும் மறந்து விட வேண்டாம். ஆகவே மத்தேயு அழைத்த இறைவன் இன்று நம்மையும் அழைக்கின்றார். எதற்காக? அவர் எவ்வாறு பணி செய்தாரோ அதுபோன்று நாம் இறை பணியாற்ற வேண்டும். ஆக நான் தகுதியற்றவன், இறைவன் முன்பாக நான் தகுதியற்றவன், நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உண்மை. உண்மையிலே நான் தகுதியற்றவன் தான். ஆனால் நான் தகுதியற்றதனால் இறைவன் என்னை ஒதுக்கிவிட்டார் என்று நாம் எண்ண வேண்டாம். தகுதியற்ற என்னை எவ்வாறு இறைவன் உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கின்றாரோ அதுபோன்று தகுதியற்றிருக்கின்ற உங்களையும் இறைவன் மேலே உயர்த்துவார். அதற்கு நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருக்கு உங்களுடைய இதயத்தை கொடுக்க வேண்டும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.